ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா லக்மை சேனல். ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரம்ஜான் க்ராசரி ஐட்டம்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். வாங்க என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்ட்டு நம்ம பார்க்கலாம். கிச்சன் க்ராசரி ஐட்டம்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக நான் வீடியோஸ்லேயே காட்டுறேன். இது வந்து ரம்ஜானுக்குன்றதுனால இல்லை, எப்போவுமே வாங்குகிற க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ரம்ஜான் ஸ்பெஷலாக சில க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லையா, அதனால் எப்போவுமே இதில் பாதி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். இருந்தாலும் இந்த டைம் ரம்ஜானுக்கும் மொத்தமே சேர்த்து க்ராசரி ஐட்டம்ஸ் வீட்டில் காலி ஆயிடுச்சு அப்படின்றதுனால எல்லாமே டோட்டலாக சேர்த்து நம்ம ரம்ஜானுக்குமே ஷாப்பிங் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக நீங்கள் திங்ஸஸ் பாருங்கள். நீங்கள் பார்த்தாலே ஒரு நேமுமே உங்களுக்கே தெரியும். இதில் க்ராசரி ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் அண்டு சோப்பு அண்டு பாத்ரூம் க்ளீனிங் இதெல்லாமே கொஞ்சம் இருக்கும் இதில். அண்டு பாத்திரம் வந்து க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி சில லிக்விட் ஐட்டம்ஸ், தென் பாத்ரூம் க்ளீன் பண்ணுற லிக்விட் ஐட்டம்ஸ், கொஞ்சம் சோப்பு இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் அரிசி, பேஸ்ட்டு, க்ராசரி ஐட்டம்ஸ் இல்லாமல், அரிசிலாம் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் சோப்பு, பேஸ்ட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஷிகக்காய், ஷாம்பூஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதுவுமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். தென் கிளாத் வாஷ் பண்ணுறது, இதுக்கெல்லாமே நாங்கள் லிக்விட் அது இதுன்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். குக்கிங்க்கு தேவையான ஆயில், கீ இதெல்லாமே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். நிறைய ஐட்டம்ஸ் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து எப்போவுமே வாங்குகிற இந்த டோட்டல் ப்ராடக்ட்ஸுமே இந்த க்ராசரி ஐட்டம்ஸ் இதில் பாதி தான் நாங்கள் எப்போவுமே வந்து மந்த்லி 2 மந்த்துக்கு அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவோம். எங்கள் மம்மி வந்து எப்போவுமே லாட்டாக நிறைய தான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுப்பாங்க. இது வந்து ரம்ஜான் ஸ்பெஷலாக இன்னும் கொஞ்சம் திங்ஸஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. பாதாம், அக்ரோட், முந்திரி, பிஸ்தா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பிரியாணி அரிசி. இது வந்து மொத்தமாக வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். இது கொஞ்சமாக நம்ம கொட்டிடலாம் இதுக்குள்ளே. ஓகே, பிரியாணி அரிசி எல்லாமே நம்ம வந்து இதில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து சுகர் தான். நம்ம வந்து இது தனித்தனியாக ஸ்மாலாக தான் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் மம்மி, அதனால் இப்படி இருக்குது. இப்போ வந்து நம்ம சுகர்ஸ் எல்லாமே தனித்தனியாக வந்து கொட்டாமல் மொத்தமாக ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து ஸ்மால் பாக்ஸில் தான் எங்கள் மம்மி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அது வந்து நார்மலாக டெய்லி யூசேஜ். இது வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறதுக்கு பெரிய பாக்ஸில் கொட்டி வச்சுருப்பாங்க ஸ்டோரிங். ஆக்சுவலி நாங்கள் வாங்கின டேஸில் பெரிய கவர் இல்லாதனால இந்த மாதிரி ஸ்மால் கவரில் ஸ்டோர் பண்ணி தந்தாங்க சுகர். ஓகே, இது எல்லாத்தையுமே இதில் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். ஓகே, எல்லா சுகருமே இதில் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி இதுவுமே நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற க்ராசரி ஐட்டம்ஸு கொஞ்சம் எடுத்து தனித்தனியாக பிரித்து வைக்கிறது தான். இது வந்து பிரியாணி அரிசி கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்கிற இது எல்லாமே அதில் வச்சாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா மில்க் மேட் தான் எங்கள் மம்மி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது கேக்கு, குலாப் ஜாமுன் எல்லாமே பண்ணலாம், எல்லாருமே தெரியும் இல்லையா, இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன். இது வந்து முந்திரி, பாதாம் எல்லாமே கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ். இது வந்து சேமியா, ஸ்வீட் சேமியா, கார சேமியா, அதுக்கப்புறம் மாவு, உப்பு, கோதுமை மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது, அதுக்கப்புறம் பிரியாணி அரிசி, அதுதான் பாஸ்மதி அரிசின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். நான் சொன்ன எல்லாமே நம்ம வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்வீட் சேமியா,
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாமே எங்கள் மம்மி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ், ஒரு சில்லி பவுடர், குழம்பு மிளகாத்தூள், இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதே தான், அந்த பாக்ஸில் வந்து அந்த மசாலா ஐட்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, இந்த மாதிரி மெழுகு, சீரகம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் டீ தூள், சீரகம், மேகி, அப்புறம் பருப்பு வகைகள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் உளுந்து, அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதில் காஃபி பவுடர் எல்லாமே அந்த ஸ்வீட்ஸில் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வேஸ்லின், இந்த மாதிரி திங்ஸஸ் எல்லாமே, கீ, அதாவது நெய், இதில் தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது கீழே இருக்கிற சோப் அது எல்லாமே வந்து தனியாக இன்னொரு இதில் ஸ்டோர் பண்ணோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் காய்ஸ், நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த க்ராசரி ஐட்டம்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.